ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 16th ஏப்ரல் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஐச்சர் மோட்டார்ஸ், டிவிஸ் லேப்ஸ், டைட்டன் கம்பெனி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்டிஎம் என்ட்ரி, இண்டஸ்இண்ட் பேங்க், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 124 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆகிறப்பவே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுது. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து லெஸராக ஓப்பன் ஆச்சுதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஏறக்குறைய அது வந்து இன்றைக்கி இழந்துருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் கம்பேர் பண்ணோம்னா ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட் வந்து லெஸராக தான் காட்டுது. ஸ்டில் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்னஸ்னு வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது தான் இது காட்டுது. இருந்தாலும் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா யுஎஸோட மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவு ரெக்கவர் ஆகிடுச்சு. நாஸ்டாக்கும் S&P 500 மட்டும்தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. டவ் வந்து பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா ஓரளவு அந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த இஷ்யூஸ் வந்து கொஞ்சமாக ஈஸாக இருக்குது அப்படிங்கிறத தான் இது காட்டுது. ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சமாக குறைஞ்சதை தான் காட்டுது. ஸோ மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ரெக்கவரியாக பார்த்துட்ருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 90க்கு கீழே 89 கிட்ட போயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் காட்டுது. ஸோ அதனால் என்ன தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக காட்டினாலும் நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து 22,000 இருக்குது. பட் இன்டென்சிட்டிலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா 22,500 இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே ஹையராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஐச்சர் மோட்டார் வந்து ஒரு 136 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இது எதனாலும் பார்த்தோன்னா ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டாக் ப்ரோக்கரேஜ், அதாவது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து ஐச்சர் மோட்டார்ஸ்க்கு வந்து பைக்கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருந்த ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து நேற்று ப்ராஃபிட் புக்கிங்னால் கொஞ்சமாக விழுந்துருச்சு. 52 வீக் ஹையில் அப்போ இருந்துச்சு. மறுபடியும் இன்றைக்கி ரெக்கவரி ஆகி மறுபடியும் 52 வீக் ஹைக்கு போயிடுச்சு. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து அதுக்கு ஆல்ரெடி பைக்கால் கொடுத்துருந்தாங்க. அதோட இம்பேக்டில் தான் டிவிஸ் லேப் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரேலியாக இருக்குது. 47 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் டைட்டன் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து டைட்டன் கூடயும் அப்புறம் வந்து முருகப்பா குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூடயும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன்ஸோட கேமராவை பில்டு பண்ணுறதுக்காக இவங்க இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கதா சொல்லப்படுது. ஸோ இந்த நியூஸ்னால டைட்டன் கம்பெனி நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி பார்த்தோன்னா ஒரு 152 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஏற்கனவே வந்து லாஸ்ட்டு குவார்ட்டர்லலாம் எல்டிஎம் என்ட்ரி அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல. ஸோ இப்போது ரிசல்ட் வரப்போகிற டைம்ங்கிறதுனால மேபி எல்டிஎம் என்ட்ரி வந்து அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாதுங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது எல்டிஎம் என்ட்ரியில் டாப் லெவலில் இருக்கிற நிறைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து வெளியே போயிட்டுருக்குறாங்க. அந்த அதாவது அவங்க எக்ஸிட் ஆகிறது வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு ஏப்ரல் மாதம். ஸோ இது எல்லாமே கொஞ்சமாக எல்டிஎம் என்ட்ரிக்கு நெகட்டிவாக பார்க்கப்படுது. மெர்ஜருக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி கொஞ்சமாக அதோட பாசிட்டிவிட்டியை விட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்குது. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் இது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது எதனாலும் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 53 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்டோட ப்ரிவ்யூ வந்து வந்திருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவென்யூ செகண்ட் ஸ்ட்ரெயிட் குவார்ட்டராக இந்த டைமும் வந்து
டிப் ஆகிற, அதாவது குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அவங்க வந்து ரெவென்யூ வந்து லாஸ்ட் டைமை விட இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை வந்து அடித்து இவ்வளோ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து ஒரு 4468 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸோட செல்லிங் இன்டென்சிட்டி வந்து இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலை. இதுவும் ஒரு இம்பேக்ட் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு. 3வது கண்டினியூஸ் டேவாக வந்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 3 நாள்லையுமே ஏறக்குறைய 15,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிஎஸை பார்த்தோன்னா அவங்க ஒரு 2040 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 6th கண்டினியூஸ் டேவாக அவங்க பை பண்ணிகிட்ருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பை பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்றபடி ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.